அப்பாவின் இதயங்களே, மன்ற தம்பிகளே, என் அருமை விக்ரம் பிரபு என்ற தம்பிகளே, அனைவருக்கும் மீடியா, பிரஸ், கலை உலக நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்பம் எல்லாருக்கும் வணக்கம். கும்கி ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே இந்த தம்பி கௌரவ் படத்தை எடுக்கணும், எடுத்தா நான் வந்து விக்ரம் பிரபு கூட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் விடா முயற்சியா இந்த படத்தை முடிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி தனஞ்சயன் சார் கும்கி படம் வரதுக்கு முன்னாடியே வந்து தம்பியை வந்து புக் பண்ணி படம் எடுத்ததுல இப்படி ஒரு விழா வச்சதுல இந்த படம் வந்து வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த குழந்தை வந்து இந்த ரெண்டு குழந்தையும் ஒன்னா படிச்சாங்க ஸ்கூல்ல. இந்த குழந்தைகள் வந்து விடா முயற்சியில இன்னைக்கு வந்து பெருசா இருந்திருக்காங்கன்னா அவரோட நீங்க இன்னும் பெரிய ஆளு, அது வேற. அவர் உங்க அளவுக்கு வந்து வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். தம்பி இமான் என்ன அருமையான சாங்ஸ் எல்லாம் போடுறாரு. சும்மாவா நம்ம எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாங்ஸ் எல்லாம் போடுறாரு. காட் பிளஸ் யூ தம்பி. அண்ட் வந்து நீங்க வந்து பிரபு விக்ரம் பிரபுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு படத்துல வந்து நீங்க வந்து சாங்ஸ் போடுறது வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட பாருங்க. உங்க நண்பருக்காக, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பிரதருக்காக நீங்க போடுற மாதிரி நினைச்சு போடுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி உங்க டீம் அத்தனை பேருக்கும், உங்க டீம், கேமராமேன் தம்பி பாலாஜி, தம்பி சதீஷ், நடிச்ச என் அருமை பெரிய தம்பி சத்யராஜ் அவர்கள் விட்டா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. எப்படி இருக்கு நம்ம அவர் இன்னமும் ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு அவரு. பட் இருந்தாலும் அப்படிப்பட்டு ஒரு ஜாலியா பேசக்கூடியவர். ரொம்ப எல்லாரையுமே ஒரு சபையில் எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர் என் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். உலக நாயகன் அண்ணன் வந்து பத்தி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. நமது அப்பாவே சொன்னாங்க, எனக்கு தமிழ் திரையுலக வாரிசு வந்து கமல் தான் அப்படின்னு சொன்னதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல வந்து எங்க குடும்பமா இருந்து வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து முன்னாடி இருந்து நடத்தக்கூடியவர் என் அருமை அண்ணன் கமல் அவர்கள். அவளுக்கு நன்றி சொல்ல இருக்கேன். அதே மாதிரி தம்பி தனுஷ், தம்பி சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருமே வந்து என் பிள்ளை மேல வந்து பிரியத்துல வந்திருக்காங்கன்னா அது அவரா வாங்கிட்ட பேரு. அது எனக்காக வாங்கினதோ இல்லையோ, பட் என் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேர் வந்து உன்னை வந்து வாழ்த்தும் போது மேல இருக்கிற இதயங்கள் அத்தனை பேரும் வந்து உன்னை வந்து வாழ்த்துறாங்கன்னா அது வந்து நீயா உருவாக்கிட்டது. இந்த படம் இன்னும் உன்னை மென்மேலும் நீ வளரணும், இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு நல்ல படங்கள்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசீர்வாதம் இருக்கு உனக்கு. இங்க வந்திருக்க குடும்பத்தோட, எங்க நண்பர்கள் அத்தனை பேரோட ஆசீர்வாதம் உனக்கு. அதுக்கு மேல எல்லாம் மக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அண்ணன் கமல் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் சொன்ன மாதிரி, அதாவது வந்து நாமெல்லாம் வந்து அந்த கும்கியில வந்து அருவி போல நாங்க வந்து அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வளர்ந்துருங்க அப்படின்னு. நேற்று அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போன் பண்ணி கூப்பிட்டு அரிமா நம்பி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. அதே மாதிரி தம்பி விஜயும் தம்பி அஜித்தும் போன் பண்ணி என்ன ஒரு விஷயம்னா, நான் பண்ணாதது இவர் பண்ணிருக்காரு. என்னன்னா ஸ்லிம்மா இருக்கிறது, அதாவது இப்படி இருக்கிறது. அதுக்குதான் எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அதை நீ வந்து ஒழுங்கா நீ வந்து உடம்பு பார்த்துக்க தயவு செய்து. அதுவே உனக்கு வந்து எல்லா வெற்றியும் வந்து அமையும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்து. நீங்க அனைவரும் இங்க வந்ததுல இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண மிஸ்டர் தனஞ்சயன், மிஸ்டர் கௌரவ், மிஸ்டர் இமான் and all the UTV, all the staff of UTV and முக்கியமா மக்கள், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இந்த அன்னை இல்லத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்த